அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்துவாராக. யோவான் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் நாம் வாசிக்கும்போது, 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்து கொண்டு நட என்று சொன்னார். அநேக ஆண்டுகளாய் ஒரு மனிதன் பெதஸ்தா குளத்தருகே காத்து கிடக்கிறான். தனக்கு சுகம் கிடைக்கும் என்று, யாராவது வந்து உதவி செய்வார்களா என்று காத்திருக்கிறான். யாரும் அவனுக்கு உதவி செய்ய வரவில்லை. அவன் சொல்கிறான் பாருங்கள், 7வது வசனத்திலே, அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறு ஒருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான். அவனை பார்த்துதான், எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்கிறார். அவன் எழுந்து நடக்கிறான். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் இந்த வசனத்தை வாசிக்கும் போது, அநேக ஆண்டுகளாய் உதவியற்ற சிறுமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் இருக்கிறீர்களா? உங்கள் குடும்பத்திலே, வேலை ஸ்தலத்திலே, உங்கள் தொழிலிலே, உங்கள் படிப்பிலே, ஏதோ ஒரு காரியத்திலே நீங்கள் காத்திருந்த காரியங்கள் நடக்கவில்லை என்று கலங்குகிறீர்களா? இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் உணர்த்துகிறார், இன்றைக்கு நான் உனக்கு அற்புதம் செய்ய போகிறேன். நெடுங்காலம் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படியாய், நீதிமொழிகள் 13:12 இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். அநேக தேவ பிள்ளைகள் சொல்லுவார்கள், பிரதர், ரொம்ப காலம் என் பிள்ளைக்கு திருமண காரியத்துக்காய் காத்திருக்கிறேன், வேலைக்காய் காத்திருக்கிறேன், தொழிலுக்காய் காத்திருக்கிறேன், எனக்கு நடக்கல பிரதர், நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல, என்னுடைய எதிர்காலத்தை குறித்து கவலையாக இருக்கிறது என்று சிலர் சொல்கிறது உண்டு. சங்கீதம் 30:15 சொல்கிறது, என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. இந்த விசுவாச வார்த்தையோடு நாம் தேவனை நோக்கி பார்க்கலாம். நிச்சயம் இன்றைக்கு கர்த்தர் உங்களை தேடி வந்து அற்புதம் செய்ய போகிறார். இன்றைக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். காரணம், ஆண்டவர் அந்த பெதஸ்தா குளத்தில் இருக்கிற மனிதனுடைய சூழ்நிலையை பார்த்தார், அவனுடைய வேதனையை பார்த்தார், 38 வருஷமாய் காத்திருக்கிற அந்த நம்பிக்கையை பார்த்தார். ஆண்டவர் தேடி வந்து அற்புதம் செய்தார். அதே போல நீங்கள் தேவனை நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? அவரை சார்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? ஜெபிக்கிறீர்கள் அல்லவா? நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஒருவேளை இதுவரைக்கும் எனக்கு நடக்கலையே அப்படின்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இன்னைக்கு காலையில் ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே, என் குறையை மன்னியும், நான் இன்னும் காத்திருக்கிறேன், எனக்கு இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்யும், ஜெபித்து பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாய் ஆண்டவர் அற்புதம் செய்கிறதை நீங்கள் காண்பீர்கள். ஒரு குடும்பம் உண்டு. அவர்களுக்கு 16 ஆண்டுகள் குழந்தை இல்லை. கண்ணீரோடு அவர்கள் வேதனையை அனுபவித்து வந்தார்கள். நாளொன்று வந்தது, கர்த்தரே அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். அற்புதத்தை செய்தது மாத்திரமல்ல, அவர்களை சாட்சியாய் விளங்க பண்ணினார். இனி குழந்தை பிறக்காது என்று சொன்ன சூழ்நிலையிலே கர்த்தர் இன்றைக்கு ஒரு அருமையான பெண் குழந்தையை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறதை பார்க்கிறோம். அவர்கள் சொன்னார்கள், ஆண்டவர் எங்களை தேடி வந்து எங்களை பிளஸ் பண்ணினார் பிரதர். கர்த்தர் ஏற்ற சமயத்தில் எங்களுக்கு அற்புதம் செய்தார். நாங்கள் கலங்கி போயிருந்தோம், ஆண்டவரே எங்களுக்கு அற்புதம் செய்தார். அதே போல இன்னைக்கு உங்களுக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்வார். அவர்களுக்கு ஆண்டவர் தரிசனத்திலே தோன்றி அவர்கள் ஜெபிக்கும் வேளையிலே அற்புதம் செய்தது போல, இந்த காலை நேரத்திலே நீங்களும் ஜெபிக்கிற வேளையிலே உங்களை தொட்டு சுகமாக்கி, எழுந்திரு, உன் வாழ்க்கையிலே இருக்கிற சூழ்நிலை மாற்றப்பட போகிறது என்று சொல்லுகிறார். விசுவாசத்தோடு காத்திருப்போம், அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம். சேர்ந்து ஜெபிக்கலாமா? வல்லமை உள்ள பிதாவே, நல்ல தேவனே, அன்னைக்கு பெதஸ்தா குளத்தருகே இருந்த மனிதனை தேடி சென்று அற்புதம் செய்தது போல, இன்னைக்கு உமக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காய் காத்திருக்கிறார்களோ அந்த காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணி அற்புதம் செய்து உடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துங்க. இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Amen.